சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம். இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, லைட் பொல்யூஷன் அது ஒரு சைலண்ட் கில்லர். அது எவ்வாறு சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்பதை பற்றிய கருத்துக்களை தெரிந்து கொள்வோம். காற்று, நீர் மற்றும் மண் மாசுபாட்டினை பற்றியெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதைவிட சத்தமின்றி அதிகரித்து கொண்டிருக்கும் ஒலி மாசுபாட்டை நாம் தெரிந்து கொள்ளலாமா? அதை தான் வெளிச்ச மாசுபாடு என்று சொல்கிறோம். பழைய செயற்கைக்கோள் புகைப்படங்களை பார்த்தால் பகலில் நீலமும் பச்சையுமான பூமியையும், இரவில் கருநிறத்தில் ஆங்காங்கே மின்மினி பூச்சி போன்று மின்னும் பூமியையும் நாம் காணலாம். ஆனால் இன்றோ இரவு நேர செயற்கைக்கோள் புகைப்படத்தில் பூமி பளபளவென்று மின்னுகிறது. ஏன் மின்னுகிறது? இரவையும் பகலாக்கும் ஒளி விளக்குகள். நாம் பூமியை மட்டுமல்ல, விண்ணையும் மின்ன வைத்து விட்டோம் என்ற பெருமையில் நாம் அதை செய்து வருகிறோம். இதை பார்த்து மகிழலாமா? நாம் அஞ்ச வேண்டும். மிகப்பெரிய ஆபத்து இந்த லைட் பொல்யூஷனால் ஏற்படுகிறது. இன்று நகர்ப்புறங்களில் வாழும் குழந்தைகளுக்கு இரவு வானத்தின் அதில் நட்சத்திரங்களின் கோலங்களையும் நாம் காட்டவில்லை. ஏனெனில் இங்கு பெரும்பாலான இடங்களில் இரவு நேரத்தில் பஞ்சு பொதி போன்ற வெண்மேகங்கள் தவழ்ந்து செல்லும் நீல நிற வானத்தைத்தான் காண முடிகிறது. காற்று, நீர், மண் மாசுபாட்டை பற்றி விடாமல் நாம் பொல்யூஷன் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்தமின்றி அதிகரித்து வரும் ஒலி மாசுபாட்டை நாம் உணரவில்லை. அப்போ ஒலி மாசுபாட்டிற்கு என்ன முக்கியமான காரணங்களாக அமைகிறது அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் 6% அளவு ஒலி மாசுபாடு இரவு நேரங்களில் அதிகரித்து வருகிறது. டெல்லியை எடுத்துக்கொண்டால் காற்று மாசுபாடு, இதற்கு 35 முதல் 55% தெருவிளக்குகளும் இரவு முழுவதும் மின்னும் விளம்பர லைட்டுகளும் காரணமாக அமைகின்றன. சரியான திட்டமிடலின்றி தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் கடைகளிலும் முகப்பு விளக்குகளாக, அலங்கார விளக்குகளாக, விளம்பரத்திற்காக நாம் அவற்றை எரிய விடுகிறோம். வான வேடிக்கைகளில் இருந்து வரும் வெளிச்சத்தாலும் ஒலி மாசுபாடு பன்மடங்கு அதிகரிக்கிறது. ஒலி மாசுபாடு மனிதர்களை எவ்வாறு பாதிக்கிறது? 24 மணி நேரமும் வெளிச்சத்தில் வாழ்வதற்கு, இரவு நேரத்தில் வாழ்வதற்கும் மனிதன் பழக்கப்பட்டு விட்டான். நம் உடம்பில் உள்ள மரபணுக்களில் பகல் இரவு மாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவே வளர்ச்சிதை மாற்றம் உட்பட மனித உடலினுடைய அனைத்து செயல்களையும் நமக்கு முன்னெடுத்து செல்கிறது. சூரியன் மறைந்து வெளிச்சம் குறைய தொடங்கியதும் நம் மூளையில் உள்ள பீனியல் சுரப்பியிலிருந்து மெலட்டோனின் என்ற பொருள் உற்பத்தியாகிறது. மெலட்டோனின் நம் உடலுக்கு சோர்வை கொடுத்து தூக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஒலி மாசுபாட்டின் காரணமாக மனிதர்களிடையே இந்த மெலட்டோனின் உற்பத்தி குறைந்து வருகிறது. இதன் காரணமாகத்தான் தூக்கமின்மை ஏற்படுகிறது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி, மன அழுத்தம், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட நோய்கள், புற்றுநோய்கள், மார்பு மற்றும் புராஸ்டேட் புற்றுநோயின் அளவு போன்றவை அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. அப்போ இந்த ஒலி மாசுபாடு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளையும் பாதிக்கிறது. உலகில் 30% முதுகெலும்பிகளும் 60% முதுகெலும்பற்ற உயிரினங்களும் இரவு நேர விலங்குகளாக உள்ளன. இவை ஒலி மாசுபாட்டினால் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகி விடுகின்றன. இரவு நேர பாலூட்டிகளான வௌவால்கள் வெளிச்சத்தை விரும்புவதில்லை. ஆனால் அவற்றின் முக்கிய உணவான பூச்சிகள் அனைத்தும் இரவு நேர செயற்கை வெளிச்சத்தை நோக்கியே கவர்ந்து இழுக்கப்படுகின்றன. எனவே பல இடங்களில் வௌவால்கள் உணவின்றி தவிக்கும் நிலை உருவாகியுள்ளது. கங்காருவை போன்ற பையுள்ள பாலூட்டியான வல்லபிகளும் இதில் தப்பவில்லை. அதிக ஒளியுள்ள இடத்தில் வாழும் இந்த கங்காருக்கள் குறை பிரசவத்தில் குட்டிகள் ஈனுவதை ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்கிறது. அதனால் அந்த ஒலி மாசுபாடு மனிதர்கள், விலங்குகள், அடுத்ததாக பறவைகள். பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி வானில் பறந்து வரக்கூடிய இந்த பறவைகள் வலசைக்காக தேடி வருகின்றன. அப்போ நில ஒளியையும் நட்சத்திரங்களின் வெளிச்சத்தையுமே அடையாளமாக வைத்து அவை பறந்து வருகின்றன. அப்போ செயற்கை ஒளி பறவைகளின் மரபணுவில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்யப்பட்டுள்ள பகல் இரவு மாற்ற தகவமைப்பு அவர்களிடையே, அந்த பறவைகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வலசை போகக்கூடிய தன்மையில் பெரும் தாக்கத்தை அதனுடைய பறவைகளுக்கு ஏற்படுத்துகிறது. அப்போ
நம்ம இந்த ஒலி மாசுபாடானது பல வகையான விஷயங்களில் இது நமக்கு பயன்படுது. அடுத்ததாக சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்களில் இப்போது நீலம், ஊதா நிற விளக்குகள் மற்றும் ரோஸ் நிற விளக்குகளை ஒளிர விட்டு கொண்டு செல்கிறார்கள். நிறைய நில ஒளி பார்த்து பழகிவிட்ட கண்களுக்கு இந்த அதிகப்படியான லெட் லைட்டுகள் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கிறது. மழைக்காலங்களில் பார்த்தா இரவு நேரங்களில் தவளைகளின் கச்சேரி மிக பலமாக கேட்கும். ஆண் தவளைகள் பெண் தவளைகளை கவர ஒலி எழுப்புவதற்கு இரவு நேர இருட்டே தூண்டுதலாக இருக்கிறது. அப்போ இரவு நேரங்களில் சிறு வயதில் கேட்ட தவளைகளின் குரல் இப்பொழுது மெதுவாக கேட்கிறது. நாம் தவளைகள் எண்ணிக்கை குறைந்ததற்கு நீர் மற்றும் மண் மாசுபாடு மட்டுமே காரணம் என்று கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதுபோல ஒலி மாசுபாடு மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், இருவாழ்விகள் அதை தான் இந்த நீர் தவளையிடம் நாம் பார்த்தோம். அதுபோல் பூச்சிகளையும் அது மிகவும் பாதித்துள்ளது. உலக அளவில் பூச்சிகளின் எண்ணிக்கை குறையவும் ஒலி மாசுபாடு காரணமாக அமைந்துள்ளது. பூச்சி இனங்களில் 49.4% இரவு நேரத்தில் வாழ்பவை. இவற்றில் 77.8% வண்ணத்து பூச்சி இனங்கள், 60% வண்டினங்கள். அப்போ ஒலி மாசுபாடு இவை அனைத்தின் வாழ்விலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இனச்சேர்க்கையின் போது வெளிச்சத்தை காட்டியே மின்மினி பூச்சிகள் தன் இணையை கவர்கின்றன. பிரேசிலின் அட்லாண்டிக் காடுகளில் மின்மினி பூச்சிகள் காடழிப்பு மற்றும் நகரமயமாக்குதலை விட ஒலி மாசுபாட்டினால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இரவு நேரங்களில் மின்மினி பூச்சியை காண முடிவதில்லை. இதற்கு செயற்கை ஒளி காரணமாக இருக்கலாம் என நாம் உணர வேண்டும். இதை தான் அடுத்ததாக ஒலி மாசுபாடு கடல்வாழ் உயிரினங்களையும் பாதிக்கிறது. செயற்கை ஒளியினால் பவளப்பாறைகளின் செல் வளர்ச்சி, புரதம் மற்றும் கொழுப்பு உருவாக்கம் போன்றவைகள் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக்சிஜனேற்ற சேதம் அதிகரித்துள்ளதாகவும் ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கிறது. கழிமுக கரையோரங்கள், முகத்துவாரங்களில் மின்னும் ஒளி விளக்குகளால் கடலில் இருந்து ஆற்றுக்கு முட்டையிடச் செல்லும் சால்மன் போன்ற மீன்களும் பாதிக்கப்படுகின்றன. வாரக்கணக்கில் சூரியன் உதிக்காத துருவ பிரதேசங்களை ஆராய்வதற்காக முகாமிட்டுள்ள ஆராய்ச்சியாளர்கள் ஏற்படுத்தக்கூடிய செயற்கை ஒளியினால் அங்குள்ள உயிரினங்களின் வாழ்வியலில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக சமீபத்திய ஆய்வுகளெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறது. அதனால் ஒலி மாசுபாடு உயிரினங்களை மட்டுமல்ல, கடல்வாழ் உயிரினங்களை மட்டுமல்ல, இருவாழ்விகளை மட்டுமல்ல, பறவைகளை மட்டுமல்ல, விலங்குகள், மனிதர்கள் மட்டுமல்ல, தாவரங்களையும் பாதிக்கிறது. தாவரங்களில் நிறமி தோன்றுதல், இலை உதிர்தல், மொட்டுக்கள் உருவாதல், விதை முளைத்தல் ஆகியவை சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தியே நடக்கின்றன. ஆனால் செயற்கை ஒளிக்கு அருகாமையில் நிற்கும் மரங்கள் மிக தாமதமாகவே இலையை உதிர்க்கின்றன. இந்த மரங்களில் இலைகளின் அளவு பெரிதாக உள்ளது. பெரிய இலைகள் அதிகளவு தூசியையும் குளிரையும் தாங்க வேண்டிய கட்டாயத்திற்கும் உள்ளாகிறது. அதனால் இப்படிப்பட்ட ஒலி மாசுபாடானது பூமியில் உருவானது முதல் உயிரினத்திற்கு பகலிரவு மாற்றம் என்பது அதனுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையும் பரிணாமத்தையும் காத்து வந்துள்ளது. ஆனால் இன்று ஒலி மாசுபாடு உலகில் உள்ள உயிரினங்களில் மிகப்பெரிய சர்க்காடியன் இசைவை மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த ஒலி மாசுபாட்டினால் நாம் 80% உலக மக்கள் ஒலி மாசுபாட்டினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒலி மாசுபாடு அதிகமுள்ள இடங்களில் பெரும்பாலான இரவு நேரங்களில் பளிச்சிடும் வெளிச்சத்தினால் நாம் தூக்கம் கெட்டு போகிறது. கண்களில் அணிவதற்கு கண் மூடியை, அதாவது கண்ணாடியை பயன்படுத்தக்கூடிய நிலையும் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. இவ்வாறு கண்ணாடியை பயன்படுத்தி நிம்மதியாக தூங்கிவிடலாம். ஆனால் இரவு நேர வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறுவதற்காக நம் உடம்பில் நாம் என்ன பண்ணணும்? அதற்கான நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதனால் விலங்குகளும் பறவைகளும் என்ன செய்ய முடியும்? அதுபோல் தாவரங்கள் என்ன நம்மை போல பாதுகாத்து கொள்ள முடியுமா அந்த ஒலி மாசுபாட்டிலிருந்து? அப்போ இரவு நேரத்தில் நட்சத்திரங்களை காண இயலாத காரணத்தினால் முதலில் ஒலி மாசுபாட்டின் வீரியத்தை உணர்ந்து கொண்டவர்கள் அந்த வானவியல் ஆய்வாளர்கள். அதனால் நாமும் இப்போதாவது விழித்து கொண்டு இதை பற்றிய விழிப்புணர்வை நமக்குள்ளே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
ஆதலால் தேவை இருக்கும்போது மட்டும் விளக்குகளை எரிய விடுவோம், தேவையான அளவு மட்டும் வெளிச்சத்தை பயன்படுத்துவோம் என்ற சிறிய முன்னெடுப்புகளை நமக்குள் ஏற்படுத்தி குறைந்தபட்சம் நம் வீடுகளில் உள்ள வெளி விளக்குகளையாவது இரவு நேரங்களில் அணைத்து வைப்போம். இரவை இரவாக உணர்வோம், மாற்றங்களை நம்மில் இருந்தே முன்னெடுத்துச் செல்வோம். நாமும் இந்த ஒளி மாசுபாட்டை குறைக்க நம்மாலான முயற்சிகளை எடுப்போம். நன்றி. மீண்டும் மற்றுமொரு அறிவியல் செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சரவணன், அருணாச்சலம்.